என்னுடைய பக்கத்து குடிசையில இருந்த பெண்மணிக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சுமா. நான் தான் அவங்கள 10 நாள் பார்த்துக்கிட்டேன். அப்போ வந்து அந்த 10வது நாள் அவங்க எனக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. இந்த மாதிரி உதவி செய்றதுக்கு யாருமே எனக்கு இல்ல. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. இத கேட்ட உடனே எனக்கு அவ்ளோ மனசு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ப கிட்ட ஒருத்தர் வந்து நன்றி சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோம். அவங்கள மகிழ்விச்சிருக்கிறோமே உதவி செஞ்சு, அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சும்மா. இந்த விஷயங்கள் எல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, என் புருஷனும், என் பையனும் போய் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு யாருமே கிடையாது. எதுவுமே வாழ்க்கையில நெனச்சேன். ஆனா, ஒருத்தவங்க கஷ்டத்துல இருந்தப்போ நான் உதவி செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி, அந்த சந்தோஷத்த நான் உணர்றேன் பார்த்தீங்களா? இதுதான் வாழ்க்கை. இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு உதவி செஞ்சுகிட்டு, அன்ப பரப்பிக்கிட்டே போகணும். சந்தோஷங்கள அள்ளி கொடுக்கணும், அள்ளி எடுத்துக்கவும் செய்யணும். அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம். இத கேட்ட அந்த பணக்கார பெண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சாம். ஆஹா! நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யாருக்குமே உதவியே பண்ணது கிடையாது. நம்ப சௌகரியத்த தான் நம்ம கவனிச்சுக்கிட்டோம். இனிமேல் நம்ப இவங்க சொன்னதெல்லாம் முயற்சி பண்ணணும். ஏழை, எளியோர் யாரு உதவி கேட்டாலும் நம்மளால இயன்ற வரைக்கும் செய்யணும். இதுல தான் மகிழ்ச்சி இருக்கு போல. இத நம்ம நிச்சயம் வந்து முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனாங்களாம். இந்த குட்டி கதையிலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எல்லாமே வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு. இனிமேல் வாழ்க்கையில நம்ம எதுக்கு வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கான கதைங்க இது. வாழ்க்கைன்றது நமக்காக மட்டும் வாழக்கூடாது. பிறருக்காகவும் வாழணும். மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி நம்ம சந்தோஷப்படலாம் அதுல. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.